மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்குறது விடுதலை போலீஸ் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, சைக்காலஜி டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாம் நடத்தக்கூடிய சைக்காலஜி ப்ளஸ் மேக்ஸு. அதில் ஃபுல் மார்க் நம்ம எப்படி எடுக்கலாம், எந்த டாபிக் பார்க்கணும் அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜியில் மொத்தம் நமக்கு எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 25 கேள்விகள் கேட்குறாங்க போலீஸ் பிசி எக்ஸாமுக்காக. சரிங்களா? அப்போது 25 மார்க்கில் கிட்டத்தட்ட எத்தனை மார்க் அப்படின்னா, ஒரு 15 மார்க்கு சைக்காலஜி, ஒரு 5 மார்க்கு மேக்ஸு, 5 மார்க்கு தமிழ் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 மார்க் நம்ம கேட்குறாங்க. இதில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், சைக்காலஜி இந்த 25க்கு 25 எடுக்கிறது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகேவா? இப்போ சைக்காலஜி என்னென்ன டாபிக் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதுதாங்க கிட்டத்தட்ட ஒரு 21 தலைப்பு இருக்குது. சரிங்களா? மொத்தம் ஒரு 21 தலைப்பு இருக்குது. இது வந்து சைக்காலஜி மட்டும்தான் சொல்கிறேன். இது இல்லாமல் மேக்ஸ் டாபிக் இருக்குது. ஓகேங்களா? பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், ஒன் செகண்ட். என்ன டாபிக் இருக்குன்னா, நம்பர் சிஸ்டம். ஆக்சுவலாக இது நம்பர் சீரீஸ்னு சொல்லுவாங்க. சரி, நம்பர் சீரீஸ்னு சொல்லுவாங்க. நம்பர் சீரீஸ், அப்புறம் ஆல்ஃபபெட்டிக் சீரீஸ், எழுத்து தொடர் வரிசை, கோடிங் டிகோடிங், சங்கீத அல்லது ரகசிய மொழி, அனாலஜி ஒத்த தன்மை அறிதல், வேறுபாட்டை அறிதல். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக் எல்லாமே சைக்காலஜிக்கு மட்டும் கொடுத்துருக்குறது. புரியுதுங்களா? இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே நான் பிடிஎஃப் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த டாபிக், இப்போ உதாரணத்துக்கு டைரக்ஷன் திசைகள் இருக்குது அப்படின்னா, இந்த வீடியோ எப்படி பார்க்கணும் அப்படின்னா, டைரக்ஷன் யூடியூப்பில் போய் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி டைரக்ஷன் இன் தமிழ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அழகாக வரும். என்னென்ன நிறைய வீடியோ வரும். உங்களுக்கு அது பிடிச்சி, யார் நடத்துனது பிடிச்சிருக்கோ நீங்கள் கிளாஸ் பார்த்து நீங்கள் கிளாஸ் கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 21 டாபிக் கீழே பிடிஎஃப் கொடுக்குறேன். இது தாங்க சைக்காலஜிக்கான டாப்பிக்கு. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு யூடியூப்பில் ஒவ்வொரு டாபிக் மேக்ஸிமம் வந்து இப்போது இங்கே பாருங்கள், டைஸ்ன்னு இருக்குது. அந்த டைஸ்ன்னு போட்டு யூடியூப்பில் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி சைக்காலஜின்னு போட்டு டைஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய பேர் கிளாஸ் எடுத்துருப்பாங்க யூடியூப்பில். இது பார்த்தாவே போதும். நீங்கள் பெருசாக வேறு எங்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணி பார்க்கணும் அவசியம் கிடையாது. காசு இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கங்க, காசு இல்லாமல் சிரமப்படுறவங்க நீங்கள் இந்த மாதிரி இது ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் இந்த டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது சைக்காலஜி டாபிக். பிரிண்ட் அவுட்டும் போட்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் தான் மேக்ஸ் டாபிக் பார்க்க போகிறோம். மேக்ஸ் டாபிக் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ். இங்கே பாருங்கள், மேக்ஸ் டாபிக் வந்து ஆவரேஜ். கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள், இந்த 21 டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கன்ஃபார்ம். 5 மார்க் ஃபுல்லாக எடுத்துடலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ஆவரேஜ், சராசரி, விகிதம் மற்றும் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க. விகிதம் மற்றும் விகிதச்சமம் இந்த டாப்பிக்கு. பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இதெல்லாம் வார்த்தைகள் அடிப்படையிலான கேள்விகள், இதை பார்த்துக்கங்க. சரிங்களா? வேர்டு பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்குது. ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவு, ஸ்பீடு அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு. ஏரியா அண்ட் வால்யூம் சொல்லுவாங்க. ஏரியான்னு மட்டும் போட்டிருக்கேன், ஏரியா அண்ட் வால்யூம் போட்டிருக்கேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். வயது கணக்கு, இந்த கொஸ்டின் இல்லாத கேள்வியே இல்லை, கொஸ்டின் பேப்பரே இல்லை அப்படிங்கிற மாதிரி. தனி வட்டி கூட்டி வட்டி இந்த டாபிக் பார்த்துக்கோங்க. ஸ்ட்ராட்டஜிக், புள்ளி விவரங்கள், இந்த டாபிக் கிட்டத்தட்ட 5 கேள்வி கிட்டத்தட்ட 4-5 கேள்வி பக்கம் கேட்குறாங்க. ரொம்ப 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 முக்கியங்கிற மாதிரி டாபிக் இது. டேட்டா ரெப்ரேஷன், தரவுகள் விளக்கம். இது இல்லாத கொஸ்டின் பேப்பர் இல்லைங்கிற மாதிரி இருக்குது. இந்த டாபிக் ரொம்ப தெளிவாக பார்க்கணும். மேக்ஸில் மற்ற டாபிக் பார்க்குறீங்களோ இல்லையோ, இந்த டாபிக் தெளிவாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? மேக்ஸில் அந்த சைக்காலஜியில் அந்த 21 தலைப்புகள் பார்த்தோன்னா 15 மார்க்கு. மேக்ஸ் சொன்ன டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் எடுத்துடலாம். அதாவது மேக்ஸில் திரும்ப சொல்கிறேன், மேக்ஸில் வயது கணக்கு, டேட்டா இன்டர்பிரேஷன், பர்சன்டேஜ், இந்த 3 மட்டும் ரொம்ப எல்லாமே முக்கியம். ஆனால் இந்த 3 கொஸ்டின், இந்த 3 டாபிக் இல்லாத கொஸ்டின் பேப்பர் சத்தியமாக கிடையாது. புரியுதுங்களா? மேக்ஸில் எல்லா டாபிக் படித்தாலுமே இந்த 3 டாபிக் ரொம்ப 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 முக்கியம். இந்த 3 டாபிக் தெரியலன்னா நீங்கள் போலீஸ் எக்ஸாம் எழுத போகிறதே வேஸ்ட்டுங்கிற மாதிரி. அதெல்லாம் ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க. திரும்ப சொல்கிறேன். இப்போ 15 + 5 20 மார்க் சொல்லிச்சு. இப்போ தமிழில் 5 கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லை. 6th to 10th
இலக்கணம் கொஞ்சம் தெளிவாக டீப்பாக கொஞ்சம் பார்த்துட்டா போதும். ஏன்னா நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நம்ம படிக்கும்போது நம்ம இலக்கணம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்கள் அந்த 5 மார்க்கு நீங்கள் தனியாக படிக்கணும் அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? 5 மார்க் அசால்ட்டாக எடுத்துடலாம். ஆகத்தில் 25க்கு 25 தாராளமாக எடுத்துட முடியும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ நான் சொன்ன டாப்பிக்கை அழகாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்ம சொன்ன டாபிக் எடுக்கிறீங்க, யூடியூப் சர்ச் பண்ணுறீங்க. இப்போ மிரர் இமேஜ்னு ஒரு டாபிக் இருக்குது. அந்த மிரர் இமேஜ் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி சைக்காலஜின்னு போட்டு மிரர் இமேஜ் அப்புடின்னு போட்டிங்கன்னா நிறைய வீடியோ வரும். தாராளமாக பார்த்துக்கோங்க. சரியா? இதுக்கான பிடிஎஃப் கீழே கொடுக்குறேன். திரும்ப சொல்கிறேன், பிடிஎஃப் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணிங்க, பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு டாப்பிக்காக முடிங்க. ஒரு நோட்டு தனியாக போட்டுக்கோங்க. ஒவ்வொரு டாப்பிக்காக முடிச்சுட்டு ஒவ்வொரு கிளாஸஸ் கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சேனலில் ஜிகேக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் என்னென்ன பார்க்கணும், என்னென்ன படிக்கணும், எது படிக்க தேவையில்லை அப்படின்ட்டு வேர் டு ஸ்டடி வீடியோ பார்த்தாச்சு. இப்போ நம்ம சைக்காலஜிக்கு பார்த்துட்டோம். புரிஞ்சா? பிசி எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ நம்ம சேனல் மூலமாக நம்ம பண்ணிட்டோம். சரிங்களா? அதனால் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ போலீஸ் எக்ஸாம் தான் படிக்கக்கூடிய போலீஸ் தான் நான் படிப்பேன் அப்படின்ட்டு இருக்கவங்க நம்ம சேனல் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம ஃபிசிக்கல் அது சம்மந்தமாக கண்டிப்பாக நம்ம வீடியோ போடுவோம். சரிங்களா? அதனால் நம்ம போலீஸ் எக்ஸாம் படிக்கிறோம். நம்ம வீடியோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோலாம் வரும். வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, அடுத்த நல்ல வீடியோ நம்ம பார்க்கலாம். பை.